ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் ஆரம்ப திசை சனி திசை. இது 19 வருடங்கள். என்னுடைய கணிப்புக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 வருடங்கள். புதன் திசை ஒரு 15லேருந்து 32 வயசுக்குள்ளார புதன் திசை அமைக்கும்.
இதிலேருந்து ஃபஸ்ட்டு தசாபுத்திகள் முன்னாடி ஒரு கோச்சார பலன்களையும் இங்கே சொல்ல இருக்கிறேன். 2025லேருந்து 28 ஆவரேஜ் பொசிஷனாக பாக்கிய சனி 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு வந்து நன்மையை செய்ய போகிறது. அஷ்டம சனி பாதிப்புலேருந்து முழுவதுமாக விடுபட்டு 90% நன்மைகளும் 10% தீமையான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கர்ம சனி 2028லேருந்து 2030க்குள்ளே 75% நன்மைகளும் 25% தீமையான பலன்களை கொடுக்கும். இந்த கர்ம சனி நல்லது தானே, 10ஆம் இடத்து சனி அப்படின்னு சொல்லும் போது 25% தீமை உங்கள் தசாபுத்தி ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள், அதன் மூலிமா அதிர்வலைகள் அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலியை சொல்ல போகிறேன். 2030லேருந்து 33 லாப சனியாகவும் 95% நன்மைகளும் 5% தீமையை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இந்த லாப சனி கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டங்களையும் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும், தொழில் மூலமாக லாபத்தையும், உத்தியோகம் மூலமாக நிறைந்த வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம். மிக ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இது மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கடகராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். இந்த புதன் திசை அப்படிங்கும்போது 15 வயதுலேருந்து 17 வருடங்கள் 32 வயது வரைக்கும் இந்த புதன் திசை என்ன செய்ய போகிறது. இந்த புதன் அப்படிங்கிறது 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் அப்படின்னு பார்க்கும்போது புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், கடகராசி சந்திரனுக்கு புதன் திசை ஆகாத ஒரு திசை. 15 வயசு வரைக்கும் சனி திசை இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்து அதன் பிறகு வாழ்க்கையில் உங்களுடைய பெற்றோர்கள் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்ற நிலைமைக்கு வரக்கூடிய நிலை இந்த சனி திசையில் இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு தந்தைக்கு பாதிப்புலாம் இந்த சனி திசையிலே நடந்திருக்கும். இந்த மாதிரி சனி திசை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். புதன் திசை அப்படிங்கும்போது நல்ல படிப்பு கவனங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். லாஸ்ட் புதன் புத்தியில் ஒரு 2 புத்திக்கு முன்னாடியே கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் பாக்கிய சனியில் கொடுப்பார். கர்ம சனியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு. அதன் பிறகு லாப சனியில் 2030லேருந்து 33ல் நல்ல நிறைந்த செல்வத்தை உருவாக்கக்கூடியவராக கண்டிப்பாக உருவாக்கி விடுவார். இந்த புதன் திசையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கேது திசை 32லேருந்து 39 வயசுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மைனஸ் இது மட்டும்தான், ப்ளஸ்ஸு வந்து நிறையா இருக்கும். கேது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நன்மையான இடத்துல இருந்து நல்ல ஆதிபத்தியம் காரகத்துவம் வாங்கியிருந்ததுன்னா மிகப்பெரிய நன்மை ஏற்படும். குரு பார்வை, குருவுடைய கேது இணைவு அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய யோக நிலை. கண்ணியில் கேது இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நல்ல யோக நிலையை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை அது முழுவதுமாக ஆய்வு செய்து பின்னர் அதுக்கு வந்து கன்க்ளூஷன் கண்டிப்பாக கொடுக்கணும், முடிவுரை. இந்த கேது திசை அப்படிங்கும்போது ராகு கேது திசைனாலே உங்கள் ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அதிபதியாகவும் எந்த அதிபதி வீடு, வீட்டின் அதிபதி வீடு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் வாங்குதோ அதற்போடையே அது செயல்படும். ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கும் போது அந்த நிழலில் அது என்ன வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியாக மாதிரி வேலை செய்வார். அது என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார். அதுதான் கேது திசை ராகு திசைக்கு உள்ள ஸ்பெஷல். நல்ல கேது வந்து நல்ல வீட்டின் அதிபதி, நல்ல வீட்டில் இருந்தாருன்னா மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்துருவார். 7 வருடங்களுக்குள்ளும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நல்ல விஷயமா நிறைய ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டு போகும். அடுத்து வர சுக்கிர திசைக்கு இப்போ கேது திசை 2 புத்திக்கு முன்னாடி நன்மை பலன்களை ஆரம்பித்து விடும். அப்போ அந்த கேது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. அடுத்தது சுக்கிர திசை 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் பார்க்க போனோம் அப்படின்னா 39 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே சுக்கிர திசை இருக்கலாம். 60 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர திசை வரும்போது வேலையில் புது மாற்றங்கள், வேலையில் பெரிய ப்ரொமோஷன்ஸ், பெரிய இது இன்ப வாழ்க்கையை வாழ்தல், சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறது இதெல்லாம் சுக்கிர திசையில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டில் ரொம்ப லக்ஸுரியஸாக இருப்பாங்க, உள்நாட்டிலே லக்ஸுரியஸாக இருப்பாங்க, பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டிட்டு ரொம்ப லக்ஸுரியஸாக இருப்பாங்க இந்த சுக்கிர திசை. அடுத்து சூரிய திசை 59 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும் 2ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சூரிய திசையில் பாக்கிய சனி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா,
கண்டிப்பாக நன்மை அதிக அளவில் கொடுத்துருவார். அதுமாதிரி கர்மா சனிலையும் லாப சனிலையும் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். சந்திர திசை ராசியாதிபதி திசை. இந்த சந்திர திசையில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும், ராசியாதிபதி திசையிலன்னா பாக்கிய சனியும் நன்மையை கொடுப்பார். எப்படி நன்மையை கொடுப்பார்? பூர்வீக வழியில் சொத்து, அதே மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அதுக்கப்புறம் தந்தையார் சொத்து, தந்தை வழி உறவுனால் ஒரு சில இணக்கங்கள் பிணக்கங்கள் இருந்தாலும் அது ஒரு சரியாகக்கூடிய நிலை. இந்த சந்திர திசை உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றத்தையே கொடுக்கும். இந்த பாக்கிய சனியிலும் கர்ம சனியிலும் லாப சனியில் மிக மிக முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செவ்வாய் திசை 74 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசை. இந்த திசை காலங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வளர்ச்சிகளை ஏற்படுத்துமா அப்படின்னா இந்த பாக்கிய சனி செவ்வாய் திசைக்கு பெரிய உகந்த சனி அல்ல. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும் இல்லை. ஒரு சில சகோதர வழியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். போக்குவரத்தில் ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கணும். பாக்கிய சனியில் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். ஏன்னா குலதெய்வ வழிபாடு சனியில் உட்காந்துருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. அதே பாக்கியத்தில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடத்து சனி உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு சில நெருடல்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும். அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடக்கும். சில பேர் நோய்வாய்ப்படக்கூடிய நிலையும் கண்டிப்பாக உருவாக்கியே கொடுத்துரும் இந்த பாக்கிய சனி. கர்ம சனி அப்படிங்கும்போது 10ல் சனி இருக்கும்போது இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது பெரிய நன்மைகளுக்கு தொழிலில் ஒரு சில சறுக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். உங்கள் மகன் மகளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும். ஏன்னா அந்த கர்ம சனி கர்மத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கிறதுல தொழிலில் இருக்கிறதுனால 75% நன்மையும் 25% தீமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். லாப சனியில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த லாப சனி உங்களுக்கு கொடுத்து விடும். அடுத்தது ராகு திசை 81 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை பாக்கிய சனி என்ன பண்ணோம் அப்படின்னா ராகு நல்ல நிலைமையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சா மட்டும் நன்மை கொடுக்கும். ஏன்னா வயதான காலகட்டத்தில் அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் சில உடல்நிலையில் தொந்தரவு பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்திவிடும். இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்காக குலதெய்வ வழிபாடும் சந்திர வழிபாடு பண்ணுங்கள். திங்கக்கிழமை சந்திர வழிபாடு பண்ணுங்கள். லக்னாதிபதி உங்களுக்கு நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்போவுமே பாக்கிய சனி ஆரம்பிக்கும் போது 30 மாதங்களில் 10 மாதங்கள் புனர்பூசத்துக்கும் அடுத்த 10 மாதங்கள் பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது பாக்கிய சனி ஒவ்வொரு பாதத்துக்கும் 2.5 மாதம் இருப்பார் பாக்கிய சனியில். அடுத்தது 2028லேருந்து 30 வரைக்கும் 30 மாதம். அந்த 30 மாதத்தில் 10 மாதம் புனர்பூசமும் அடுத்த 10 மாதம் 2.5 மாதமாக உங்களுக்கு கர்மா சனி கொடுப்பார். என்னென்னா தொழிலை கொடுப்பார், உத்தியோகத்தை கொடுப்பார். 2030லேருந்து 33 வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் 10 மாதம், அடுத்த 2வது 10 மாதம் பூச நட்சத்திரம் எல்லா பாதமும் 2.5 மாதம் லாபத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போவார். ஒவ்வொரு 30 மாதங்களும் 2.5 வருடங்கள் 2.5 வருடங்கள் பிரித்து தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ஏதாவது அதை பற்றி முழுக்க விவரம் தெரியணும் அப்படின்னாலும் உங்கள் ஜோதிடத்தை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்து தெளிவு பெறுவதற்கும் இந்த ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவின் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே சனி அப்படிங்கிறது உங்கள் சனி திசை தான் ஆரம்ப திசை. சனி நட்சத்திரம் அப்படிங்கும்போது உங்கள் பூச நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்தப்போ உங்கள் குலதெய்வ வழிபாடும் அர்ச்சனை செய்து வருவதும், அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சேமத்தாரையாக செயல்படும் போது அந்த நட்சத்திர ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதோ தொழிலோ இல்லை நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்க கண்டிப்பாக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய பிடிப்பு அப்படிங்கிறது அஷ்டம சனி முடிகிறது தான் மிக யோக காலம். இந்த பாக்கியம் கர்மா சனி லாப சனி எல்லாமே அடுக்கடுக்காக அடுத்த 2.5 வருடங்கள் மொத்தம் 7.5 வருடங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரனுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.